Hi viewers, நம்ம டெய்லியுமே பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட நியூஸ்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். விஜயகாந்துக்கு குரல் எதனால போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கர்ம காரியத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த டீடைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ விஜயகாந்துக்கு எம்ஜிஆருக்கும் பாத்தீங்கன்னா சில ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஜயகாந்த் பாத்தீங்கன்னா முதல்ல அரசியலுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அவர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு தான் சொல்றாங்க விஜயகாந்த். சோ விஜயகாந்த் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எந்த அரசியல்வாதிகளுமே இல்லாத ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு விஜயகாந்த் மிக சிறந்த திறமைகள் அவர்கிட்ட இருந்துச்சு சொன்னாங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு எம்ஜிஆருக்கும் திரைத்துறையில வந்து ஒற்றுமை இருந்ததை தாண்டி பல ஒற்றுமைகள் இருந்துச்சு. சோ அது ரெண்டு பேருக்குமே என்ன காரணம் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட நேரடியா போய் அவங்களுடைய குறைகளை வந்து கேட்டு அறிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அன்னதானம் உணவு கொடுக்கறத பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. தேடி வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ நான் டீடைல்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட வீட்டுல எப்ப போனாலுமே பாத்தீங்கன்னா உணவு இருக்குமா. அதே மாதிரி சண்டே சாட்டர்டே போனோம்னா பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ் ஒரு இடத்துல ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பிட்றவங்களுக்கு வெஜிடேரியனுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குமா எம்ஜிஆர் வீட்டுல. சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்தோடைய வீட்டுக்கு எப்ப போனாலுமே சரி உணவுப் பொருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். யாரு போனாலுமே சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி வேலை தேடி வரவங்க யாரு போனாலுமே விஜயகாந்தோட மண்டபத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இப்படி இருக்க விஜயகாந்துக்கு எம்ஜிஆருக்கும் என்ன முதல் பாதிச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம். சோ விஜயகாந்துக்கு பாத்தீங்கன்னா ஐயோ உடல்நிலையில வந்து குறைபாடு இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்குது. சோ அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு துப்பாக்கியால கழுத்துல சுட்டுட்டாங்க, அதனாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட உதவி குணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா பசின்னு யாரு கேட்டாலும் பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டுருவாங்க. சோ பசிக்கிறவனுக்கு முதல் சாப்பாடு கொடுக்கணும், அதே மாதிரி தூக்கத்துல இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து விஜயகாந்த் எப்பயுமே வந்து சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கான விளக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஆக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இடையில ட்ரெயினை நிப்பாட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ட்ரெயினை நிப்பாட்டி வாங்கி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தாப்புல. அதை பார்க்கும்போதே ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அந்த மதுரைக்காரருக்கு தில்லே தில்லு அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் சார் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஆர் செல்வமணி என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிச்சு லேட்டா வந்துட்டு இருந்தோம். லேட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டு கேட்டு வந்து அடைச்சிருந்துச்சு. வாட்ச்மேனை பார்த்தா வாட்ச்மேன் தூங்கிட்டு இருந்தாரு. வாட்ச்மேனை எழுப்ப போனேன். ஆனா விஜயகாந்த் என்னை கூப்பிட்டு எழுப்பாதீங்க, பாவம் உடம்பு முடியல போல இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயகாந்த் வந்து ரெண்டு பேரும் செவரையும் குதிச்சு நம்ம போயிடலாம் வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ நம்மளுடைய வீட்டு வேலைக்காரனை கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் தூங்குறான் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் எல்லாரும் மனசையும் புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் மக்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு தான் இருந்தார் எம்ஜிஆர். சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா குரல் போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த பேப்பர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கர்ம காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவங்கள் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ விஜயகாந்துக்கும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாவங்கள் அவங்க தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாங்க. அது நம்ம லைஃப்ல எல்லாருமே தெரியும். சோ நம்ம டெய்லி தெரியாம பண்ற பாவங்கள்னால பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்திலயும் சரி நம்ம விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கிடையாது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க. அதே மாதிரி வரவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பிரியாணி எல்லாமே போடுறாங்க. ஒரு உயிரை கொல்லும் போது பாத்தீங்கன்னா அதோட கழுத்தை நெரிச்சு தான் கொல்லுவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம நிறைய உயிர்கள் வந்து பலி கொடுத்தனாலதான் விஜயகாந்துக்கு எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ வந்து நம்மளுடைய கர்ம பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டுருந்துச்சு. சோ அவங்க வந்து உயிர்களை வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பல்லாயிரம் உயிர்களை வந்து அவங்க பலி கொடுத்தனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்மீக செய்தியில போட்டுருந்துச்சு. சோ எந்த விதத்துல உண்மை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா பட் இருக்கலாம். பட் நம்ம விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு உணவு கொடுக்கணும், ஒரு பசியில வாடுறவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உதவிகளும் செஞ்சாரு. சோ கண்டிப்பா அது வந்து விஜயகாந்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சோ விஜயகாந்த் பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கால 2ஆம் வார சிகிச்சைக்காக போயிருக்காரு. சோ நல்லபடியா திரும்பி வந்துருவாரு எல்லாருக்குமே தெரியும். சோ பிப்ரவரி 2ஆம் வாரத்துல வந்துருவாரு. சோ மேலும் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் நல்ல உடல் சுகத்தோட இருக்காரு. அதுக்காக நீங்க பிரேயர் பண்ணிக்கங்க. மேலும் விஜயகாந்துடைய வருகை வந்து அனைத்து கட்சி கூட்டணியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ மேலும் விஜயகாந்த் அவர்கள் நல்ல உடல்நோயா சென்னை திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிக்கங்க. இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறது அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.